வணக்கம் சொந்தங்களே. தொடர்ச்சியாக தனக்கு வானளாவிய அதிகாரம் இருப்பதாக எண்ணிக்கொண்டு அதிகாரத்திவரோடு நடந்து வந்த தமிழக ஆளுநரின் தலையில் ஓங்கி கொட்டியிருக்கிறது உச்சநீதிமன்றம். தமிழக அரசு கொண்டு வந்த பல்வேறு தீர்மானங்கள் மீது ஒப்புதல் வழங்காமல் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி வந்த தமிழக ஆளுநரின் நடவடிக்கையை கண்டித்து அதற்கு தீர்மானங்கள் மீது உடனடியாக அவர் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று கூறி தமிழக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் மகாதேவன் அடங்கிய குழு இன்று அருமையான தீர்ப்பை வழங்கியுள்ளது. தமிழக ஆளுநருக்கு எந்த உச்சபட்ச அதிகாரமும் கிடையாது என்று நீதிபதிகள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே தமிழக ஆளுநர் இனியாவது தன் பொறுப்புணர்வை உணர்ந்து இதற்கு பொறுப்பேற்று தார்மீக அடிப்படையில் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போவதுதான் மானமுள்ள மனிதனுக்கு அழகு. உண்மையில் ஆளுநருக்கு மானம் இருந்தால் அதைத்தான் செய்வார் என்று நாமும் நம்புகிறோம். தொடர்ச்சியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, பல மக்கள் வாக்களித்து வரிசையில் நின்று வாக்களித்து ஜனநாயக முறைப்படி ஒரு அரசை தேர்ந்தெடுத்து நிறுவினால், எங்கேயோ இருந்து நியமன ஆளுநராக வந்த ஒருவர் இங்கு இருக்கக்கூடிய அரசு போடும் திட்டங்களை சட்டங்களை தொடர்ந்து மறுத்து வருவது, தமிழக மக்களுக்காக மக்களின் நலனுக்காக தமிழக அரசின் சார்பாக கொண்டு வரும் திட்டங்களை ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்தி கிடப்பில் போடுவது, இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. உச்சநீதிமன்றம் அதை தான் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 200 நீங்கள் மீறி இருக்கிறீர்கள், இது சட்டத்திற்கு எதிரானது. வேண்டுமென்றே தமிழக அரசின் தீர்மானங்கள் மீது ஒப்புதல் வழங்காமல் நீங்கள் காலம் கடத்தியிருக்கிறீர்கள். உங்களுக்கென்று ஆளுநருக்கென்று எந்தவித உச்ச அதிகாரமும் கிடையாது என்பதை நீதிபதிகள் மிக தெளிவாக தங்களுடைய தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களின் இறையாண்மைக்கையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பாக நாம் பார்க்கிறோம். இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய தீர்ப்பாக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஆளுநர் பதவி தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தேவையற்றது. அண்ணா காலத்திலிருந்து நாங்கள் இன்று வரை இதைத்தான் நாங்கள் தமிழ்நாடு முழங்கி கொண்டிருக்கிறது. ஆட்டுக்கு எதற்கு தாடி, நாட்டிற்கு எதற்கு ஆளுநர் பதவி என்று அண்ணா கேட்டது போல், ஆளுநர் பதவியால் ஒருபோதும் இந்த மாநில அரசுகளுக்கு எந்தவித நன்மையும் இருக்கப் போவதில்லை. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை, எங்கேயோ இருந்து வந்த ஒரு நியமன ஆளுநர் அந்த அதிகாரத்தில் நுழைந்து அதிகாரத்தை கேள்விக்குறியாக்குவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இதை ஆளுநர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுநரை வைத்து ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இனியும் ஆளுநரை வைத்து தமிழ்நாடு அரசின் சட்டங்களில் அதிகாரத்தில் தலையிடுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எங்களுக்கு முரண்பாடு உண்டு, திமுகவின் மீது எங்களுக்கு முரண்பாடு உண்டு. ஆனால் நாம் விரும்பாவிட்டாலும் இந்த அரசை, இந்த ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். என்னமோ திமுகவுக்கு எதிரான நடவடிக்கையாக நம்ம பார்க்க முடியாது. இது மாநில இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை, மக்களாட்சிக்கு எதிரான நடவடிக்கை. எனவே மத்தியில் ஆளக்கூடிய நரேந்திர மோடி அரசு, பாரதிய ஜனதா அரசு இனிமேலும் தமிழக அரசின் அதிகாரத்தின் மீது தலையிடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே சிறையில் இருந்த 7 வரையும் விடுதலை செய்ய சொல்லி தமிழ்நாடு எங்கும் தன்னெழுச்சியாக போராட்டங்கள் வெடிக்கின்றன. மக்கள் தாமாக முன்வந்து போராடுகிறார்கள். எனவே மக்களின் உணர்வுகளை, மக்களின் கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அதை தமிழக ஆளுநருக்கு அனுப்பினால், தமிழக ஆளுநர் அந்த ஒப்புதல் வழங்காமல் அந்த தீர்மானத்தை கிடப்பில் போடுகிறார். எனவே மக்களின் கோரிக்கைகளை புறக்கணிக்கிறார். மக்களின் உணர்வுகளை மதிக்காத ஆளுநர் தமிழ்நாட்டில் எதற்கு? அந்த ஆளுநர் பதவி எதற்கு? எனவே இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கிறோம். தமிழக அரசு கொண்டு வரும் தீர்மானங்களை, தமிழக மக்களின் நலனுக்காக கொண்டு வரும் தீர்மானங்களை மதிக்காமல் புறக்கணிப்பதற்கு இந்த ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? பிறகு எதற்கு ஆளுநர் பதவி என்று தமிழ்நாட்டில் இருக்கிறது? எனவே இனியேனும் இந்த உச்சநீதிமன்றம் வலுவாக ஓங்கி கொட்டியிருக்கு. ஆளுநர் அவர்கள் அதை புரிந்து கொண்டு அவருடைய அதிகார போக்கை, அதிகார வரம்பு மீறலை இனியேனும் மாற்றிக்கொள்ள வேண்டும். நரேந்திர மோடி அரசும் பாரதிய ஜனதா அரசும் இனியேனும் தமிழக அரசின் அதிகாரத்தில் தலையிடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.
இதை ஒரு காலம் எங்களை போன்ற ஜனநாயகவாதிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை மீண்டும் அழுத்த திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.